தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். தமிழ்நாட்டில் நிறைய அறிவு ஜீவிகளோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏதோ ரங்கராஜ் பாண்டேலாம் சீமானுக்கு பலமான அட்வைஸ். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜய் அவர்களெல்லாம் விமர்சிக்கக்கூடாது, விஜய் அவர்களை விமர்சித்தா அவரோட தரத்தை குறைச்சிக்கிறதா அர்த்தம். நீங்கள் திமுகவை தான் விமர்சிக்கணும், ஸ்டாலினை தான் விமர்சிக்கணும். நீங்கள் ஸ்டாலினை பாருங்கள், அவர் மோடியை தான் விமர்சிப்பார். அவர் விஜயோ சீமானெல்லாம் விமர்சிக்க மாட்டார். அப்போ தான் அவங்க ஸ்டேச்சர் உயரும். இவனுங்க 10-15 வருஷமாக திமுகவை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது கொண்டாடி தள்ளிட்டீங்க நீங்களாம். அவனை பாருங்க, இந்த ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுகிற கதை தான் இவனுங்க பண்ணுறதெல்லாம். இதில் ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் இப்போ என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்கணுமா. இதே வாய்கள் தான் சொல்லிச்சு. பல பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தாங்கன்னா அவன் தான் பலசாலின்னு அர்த்தம். மோடியை பாருங்க, எல்லாரும் எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்போ யாரு பலசாலி? மோடி தான் பலசாலின்னு அர்த்தம். இப்போ எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்த்து திமுக தான் பலசாலின்னு சொல்ல போறீங்களா? திமுக தான் இருக்கிறதுலே பலசாலின்னு சொல்ல போறீங்களா? நீங்கள் அதில் இன்னும் சில மேதாவிகள், கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒத்து ஊதுற நாயனங்கள்லாம் திமுக என்னன்னா, கூட்டணியில் இருக்கிறது தாங்க ஜனநாயகம், கூட்டணியாக இருக்கிறது தாங்க ஜனநாயகம், தனித்து நின்று ஜெயிப்போம்னு சொல்கிறதெல்லாம் ஜனநாயகம். இந்த விசிகா அப்படி சொல்லிட்டு தெரியுறாங்க. அப்படி கூட்டணியில் இருக்கிறதா ஜனநாயகம்? கூட்டணியில் இருந்து அதிகாரத்தை பெறணும், கூட்டணியிலேருந்து அமைச்சரவையை பெறணும், அதுதான் ஜனநாயகம். பிரதிநிதித்துவத்தை பெறணும், அமைச்சரவையை பெறணும், அதுதான் ஜனநாயகம். அதை விட்டுட்டு நீங்கள் இல்லைன்னா திமுக உங்களை காசுக்கு மதிக்காது. உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் நீங்கள் உங்களோட கட்சி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா நீ எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் போய் தொங்கிட்டு நிற்கணும். அவன் யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்கிறானோ அவனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும். அவன் என்ன திட்டத்தை செயல்படுத்த சொல்கிறானோ அதை தான் இந்த எம்எல்ஏக்களானாலும் என்னன்னாலும் செயல்படுத்தணும். நீங்கள் என்ன மக்களை ஒரு விழிப்புணர்வற்ற சமூகம் தான் இன்னும் இருக்குன்னு நினச்சி இந்த பெனாத்துக்கெல்லாம் பெனாத்திக்கிட்டு இருக்கீங்களா? நிறைய படித்து வெளியே வந்துட்டாங்கங்க. வெளியே உங்களோட போலித்தனத்தையெல்லாம் நிறைய உணர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலும் இந்த மாதிரி அறிவுஜீவி போர்வையில் இருக்கிற மணி, பாண்டே, சவுக்கு சங்கர் ஒரு ஆகாவளின்னு தெரிஞ்சு போச்சு. அது அந்த எடப்பாடி அவர்கள் கொடுக்குற காசை வாங்கிட்டு கூற ஆட்கள் தான் நீங்கள்லாங்கிறத உங்களுக்கு எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களே போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சொல்கிறது? இவங்கள நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.